வணக்கம், நான் முரளிதரன். இது சொல் சக்தி தமிழ் சேனல். பொங்கல் கொண்டாட்டங்கள் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு போகி பண்டிகை, நாளைக்கு தை திருநாள், தை 1ஆம் தேதி. அடுத்தது மாட்டுப்பொங்கல், அப்புறம் காணுப்பொங்கல்னு ஒரு 4 நாள் திருவிழாவாக பண்டிகையாக நம்ம பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வரோம். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பண்டிகைன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, சூரியன் இந்த சிருஷ்டியில் இருக்கிற ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினத்திலிருந்து பெரிய உயிர் வரைக்கும் இந்த சூரியனோட பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட கதிர்வீச்சு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால நம்மளோட எதிர்சக்தியிலேருந்து எல்லாமே இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறாரு. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வழிபாடு பண்ணுறோம், சூரிய பகவானுக்கு வழிபாடு. அடுத்து விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் அதோட ஆஸ்லேஷன் மாறும், தெற்குல இருந்து வடக்கு நோக்கி நகர்வார். இந்த இதில் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறோம். இந்த உத்தராயண காலம்ங்கிறது புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அப்போது சூரியன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரிய பலம் வேணும்னு வேண்டிட்டு இந்த காலத்தை கொண்டு போகிறதா ஐதீகம். அடுத்தது எல்லாத்துக்கும் பொதுவான பண்டிகைன்னு சொல்கிற மாதிரி விவசாயிகள், நமக்கு உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகள், அவங்களுக்கு முக்கியமான பண்டிகை இது. ஏன்னா உணவு தான் நமக்கு உடம்புக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? அப்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி, அவங்களுக்கு உதவியாக இருக்கிற இந்த மாடு, காளை மாடு, பசு மாடுகள்லாம் ஒரு மரியாதை பண்ணி அவங்களுக்கு பூஜைகள்லாம் பண்ணி அதை நம்ம பாரம்பரியமாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதை நம்ம இதோடு நிறுத்திடாமல் நம்ம தலைமுறை, நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொண்டு போகணும். அடுத்தடுத்த தலைமுறையாக அந்த பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் கொண்டு போகணும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒவ்வொரு பண்டிகைகளையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் நம்மளோட தர்மத்தில். அப்போது இந்த பண்டிகைகளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இதை அப்படியே வழி வழியாக கடத்தி கொண்டு போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது போக நிறையா பொருளாதார ரீதியாகவும் நம்ம பண்டிகைகள் ஹெல்ப் பண்ணுதுங்க. ஒருத்தர் வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். இப்போ பொங்கல் பண்டிகை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரிசியிலேருந்து, பருப்புலேருந்து, கரும்புலேருந்து, மஞ்சள்லேருந்து எல்லாமே அந்த வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். ஒரு பெரிய பொருளாதாரம் மாற்றம் வரும். அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் நமக்கு பொருளாதார மாற்றங்கள் வரும். அது பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த பண்டிகைகள் நம்ம கொண்டாடுறோம். நம்ம தர்மத்தில் நிறைய பண்டிகைகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள், தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிவசிவா.